யோபு, நேர்மையும் நம்பிக்கையும் குறித்த கதை. ஊஸ் தேசத்தில் யோபு எனும் ஒருவன் வாழ்ந்தான். அவன் நேர்மையும் நியாயத்தையும் விரும்பியவன். தீமையிலிருந்து விலகி தேவனுக்கு பயந்து நடப்பவன். அக்காலத்தில் அவனைப் போன்ற செல்வமும் சாந்தமும் உடையவர் அரிது. 7 மகன்களும் 3 மகள்களும் அவனுக்கு இருந்தனர். ஏராளமான மாடுகளும் ஆடுகளும் உழவர்கள் பணியாளர்கள் என பெருமைப்பட கூறத்தக்க ஒரு குடும்பமும் செல்வமும் அவனுக்கு இருந்தது. மக்களிடையே அவன் உயர்ந்தவன், கிழக்கில் மிகப்பெரியவன் என்று அனைவரும் சொல்வர். யோபுவின் வாழ்க்கை அமைதியாகவும் சீராகவும் இயங்கிக் கொண்டிருந்தது. அவனுடைய பிள்ளைகள் திருவிழாக்கள் நடத்தி ஒருவருக்கொருவர் வீடுகளுக்கு விருந்து பரிசுகள் செய்தனர். ஒவ்வொரு விழாவும் முடிந்ததும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக தவறு செய்திருக்கலாம் என்ற எண்ணத்தால் யோபு தன் பிள்ளைகளுக்காக உபசாரம் செய்து பலிகளையும் செலுத்துவான். என் பிள்ளைகள் மனதில் பாவம் செய்திருக்கக்கூடும் என்ற பயத்தால் தன் குடும்பத்தின் ஆன்மீக நல்லுறவை அவன் மிகுந்த அக்கறையுடன் கவனித்தான். அந்நாள்களில் பரலோக சபையொன்றில் தேவனிடம் சாத்தான் தோன்றினான். தேவன் யோபுவின் நேர்மையை பற்றி பெருமையாக கூறினார். அதற்கு சாத்தான் சவாலாக, யோபு உங்களை பயப்படுவது அவனுக்கு எல்லாம் அவன் விரும்பியது நீங்கள் கொடுத்ததால்தான். அவனுடைய செல்வத்தையும் பாதுகாப்பையும் எடுத்துவிட்டால் அவன் உங்களை விட்டு விலகிவிடுவான் என்று கூறினான். தேவன் யோபுவிற்கான நம்பிக்கையை வெளிப்படுத்தி அவனுடைய செல்வத்தையும் அனுபவத்தையும் சாத்தானின் வசம் அனுமதித்தார். ஆனால் யோபுவின் ஜீவனை மட்டும் எதுவும் செய்யக்கூடாது என்று இயேசு எச்சரித்தார். ஒரு நாள் யோபுவின் செல்வத்தில் விபரீதங்கள் தொடர் அலை போல வந்தது. அவனுடைய மாடுகளை எதிரிகள் கொள்ளையிட்டன, ஆடுகளை மின்னல் எரித்தது, ஒட்டகங்களை கொள்ளையர்கள் பறித்தனர், அவற்றை பார்த்து கொண்டிருந்த ஊழியர்கள் கொல்லப்பட்டனர். மிகுந்த துயரத்தில் மூழ்கியிருந்த போதே இன்னொரு துயரச் செய்தி வந்தது. அவனுடைய மகன்களும் மகள்களும் கொண்டாட்டம் செய்து கொண்டிருந்த வீடு பலத்த காற்றால் இடிந்தது. அவர்களெல்லாம் உயிரிழந்தனர். அனைத்து துயரங்களையும் ஒரே நாளில் அனுபவித்த யோபு தரையில் விழுந்து அழுதான். ஆனால் அவன் தேவனை விட்டு விலகாமல் இருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று கூறினான். எனினும் அவர் நாமம் வாழ்த்தப்படுக என்று கூறினான். அவனுடைய நம்பிக்கையை சாத்தான் குலைக்க முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு மேலும் ஒரு சோதனையில் சாத்தான் தேவனை மீண்டும் அணுகினான். அவன் உடற்பிணியால் வேதனைப்பட்டால் நிச்சயம் உங்களை விட்டு விடுவான் என்ற அவனின் குற்றப்பாடுக்கு தேவன் யோபுவின் உடலை தொட அனுமதி அளித்தார். ஆனால் அவனுடைய உயிரை கொள்ளக்கூடாது என்று மீண்டும் கட்டுப்பாடிட்டார். சாத்தான் யோபுவை தீங்கிடப்பட்ட புண்களால் நிரப்பினான். அவன் உடல் தலையிலிருந்து கால் வரை வலியால் புண்பட்டு புழுதி நிறைந்த பூந்தியில் அமர்ந்து கரும்பலகை கொண்டு தன் உடலை சுரண்டு கொண்டான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஆனால் யோபு அமைதியாக, நாம் தேவனிடமிருந்து நன்மை மட்டும் பெற்றும் தீமை